மிஞ்சியும் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி கொடுத்தாங்க பாருங்க. 5ஆம் வசனம். மேலும் 5 மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் கடவுளுடைய சித்தத்தினாலே தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதல்ல கடவுளுக்கு கொடுத்துருங்க. சரியா? நம்ம பார்த்திருக்கிறோம் நிறைய ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுகிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், தங்களை அலங்கரித்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு பிரத்யேக ஆடையை வைத்துக் கொள்வார்கள், அதை மட்டும் போடுவார்கள். நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? எல்லா பிரிவினரிலும் அது காணப்படுகிறது. அவங்க லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. பெரிய பணக்காரர்களா இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் வித்து என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க இல்லையா? அங்க ஒரு டேம் கட்டினாரு, அவர் பேர் என்னமோ சொல்லுவாங்க, பெனிக்விக். டக்குன்னு சொல்றீங்க பாருங்க. அந்த ஊருக்கு போச்சுன்னா எல்லாத்தையும் பெனிக்விக்னு போட்டிருக்காங்க. எனக்கு முதல் தடவை நான் போகும்போது எனக்கு ஒன்றும் புரியல. பெனிக்விக் பஸ் ஸ்டாண்ட், பெனிக்விக் அப்படின்னு எல்லாமே பெனிக்விக் அந்த ஊர். ஆனால் கிராமம் மட்டும் இருக்குது. கிராமம் மட்டும் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் எதுக்கு இந்த பெனிக்விக் ஒரு வெள்ளைக்கார பெயரை வைத்திருக்காரு எனக்கு புரியவில்லை. அதுக்கப்புறம் தான் பெனிக்விக் எடுத்து பார்த்தேன். டேம் கட்டுறதுக்கு அங்க போய் சொத்தை வித்து இந்த ஜனங்க தண்ணியெல்லாம் சொத்து போயிருவாங்க. சொத்தை வித்த கையேந்தி கலெக்ஷன் பண்ணினார், எல்லாத்தையும் கொண்டு இங்க டேம் கட்டினாரு. இன்றைக்கு வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு பெனிக்விக்னு பேர் வைக்கிறாங்க அந்த ஊர்ல. ஏன் வைக்கணும்? யாருடைய தேவைக்கு செஞ்சார் அவரு பெனிக்விக்? இன்னைக்கு புரியுதுங்களா? தங்களை தாங்களே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். சாக்ரிஃபைஸ்.